நாங்கள் வந்து மார்க்கெட்லேயே ஃபிஷ்ஷை அரைஞ்சி வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால எங்களுக்கு வந்து ஸ்லாறு இதெல்லாம் எடுக்க தேவையில்லை. உள்ளார கொஞ்சம் குடல் இருக்கும், பார்த்து சுத்தம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கிட்டு நல்லா கழுவி வச்சுருங்க நீட்டாக, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பசங்களாம் ஒன்றா இருக்கோம். அதனால் நாங்கள் சமைக்கிறோம் ஒன்றா, ஓகேங்களா. நீங்களும் தனியாக இந்த மாதிரி பசங்களாக இருந்தீங்களா, இந்த மாதிரி சமைச்சு பழக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்க. சுத்தம் பண்ண பிறகு மஞ்சத்தூளையும் உப்பையும் போட்டு நல்லா இந்த மாதிரி அலசிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும் நீட்டாக தட்டில் பாத்திரத்தில், ஓகேங்களா. இந்த மாதிரி மஞ்சத்தூளையும் உப்பையும் நல்லா கல்லுப்பு போட்டு நல்லா உரசு உரசி கழுவிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பாத்திரத்தில் வச்சிடணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க மறக்காமல். 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. அடுத்தது வந்து உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், ஓகேங்களா. போட்டுக்கிட்டு பார்த்துதான் முடிச்சுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் ஒன்றா. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் கிளறி நல்லா ஒன்றா ஒரே லேயராக போட்டுடணும், ஓகேங்களா. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துப்போம், கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஓகேங்களா. தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப எண்ணெய் ஊற்றதில்லை, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா சால்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், ஓகேங்களா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை இந்த மாதிரி எடுத்து நல்லா பரட்டி நல்லா சால்னா தடவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்துங்க. இந்த மாதிரி நல்லா எடுத்து தடவணும், சால்னா தடவி இந்த மாதிரி எல்லா மீனையும் தடவிக்கணும், ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம வந்து பொரிக்க போகிறோம், மீனை பொரித்து சாப்பிட போகிறோம், ஓகேங்களா. பாருங்கள் எல்லா மீனும் இப்போ ரெடி ஆகிடும். எல்லா மீனையும் தடவி முடிச்சாச்சு ஒரு வழியாக. செத்து நேரம் அந்த பாத்திரத்துலேயே வச்சோம்னா உப்பு மிளகாய் எல்லாம் சாந்துடும், ஓகேங்களா. எல்லா மீனில் சாந்தாலும் சாரட்டும். நம்ம சட்டி எடுத்து எண்ணெய் ஊற்றலாம். அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றுவோம், இருங்க. சட்டியை நல்லா காயட்டும். காய்ஞ்சது பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி இந்த மாதிரி வச்சாலும் அடுப்பில் வச்சாலும் கொஞ்சம் சட்டிலேருந்து லைட்டாக புகை வர மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இந்த இப்போ சட்டி காயினா தண்ணியெலாம் இருக்குது, தண்ணியெல்லாம் காஞ்சிரும். காஞ்சி இந்த புகை வந்துருச்சு, எண்ணெய் ஊற்றலாம். ஓகே, எண்ணெய் ஊற்றலையும் எண்ணெயும் காயட்டும். எண்ணெய் காஞ்ச வரையும் அதில் லைட்டாக புகை வர மாதிரி இருக்கும். ஓகே, காஞ்சிருச்சு, அந்த லைட்டாக புள்ளிட்டு வருது. இப்போ மீன் போட்டால் பொரிய ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி மீன் போட்டு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சோம், ஓகேங்களா. இந்த மாதிரி நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி மீனை போட்டு நல்லா பொரியட்டும், காத்திருப்போம். வேகணுமில்ல, வேகந்தோலையும் எடுத்து சாப்பிடணும், ஓகே. ஓகே, ஒரு போய்ட்டு போட்டோம்னா கறிக்கிறோம், அதனால் பெரட்டி போடணும், ஓகேங்களா. மீன் இந்த மாதிரி பெரட்டி போட்டோம்னா கொஞ்சம் அடுத்த படுங்க வேகும். ஓகே, இந்த மாதிரி பெரட்டி போட்டாலையும் நல்லா மீன் வெந்துடும். ஓகே, வெந்திருக்கு லைட்டாக நல்லா வேணும். வெந்தோலையும் இந்த மாதிரி இந்த மீன் இந்த மாதிரி எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஏனத்தில் வைக்க வேண்டியதுதான், சரிங்களா. ஓகே, நல்லா வெந்துருச்சு. எடுத்து இந்த ஏனத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா மீனையும் எடுக்கணும். நல்லா வெந்துருச்சு எல்லா மீனும். நல்லா வெந்தோலையும் மீன் எண்ணெய் குடிக்காது, ஓகேங்களா. மீன் வெந்துச்சுன்னா எப்படி பார்க்குறதுன்னா எண்ணெய் குடிக்காமல் எண்ணெய் அதிலே இருக்கும். சட்டில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், அதை பார்த்தா தெரிஞ்சிடும். நல்லா இருக்கும் மீன் பார்க்க, நல்லா அருமையாக வந்து வெந்துருச்சு. ஓகே, மறுபடியும் மீனை எண்ணெய் ஊற்றி மறுபடியும் மீன் போட்டாச்சு, தெரியுதுங்களா. இந்த இருக்க மசாலாலாம் வலித்து மேலே போட்டிருக்கோம், அப்போ நல்லாயிருக்கும். மசாலா வேஸ்ட்டாக போயிடாமல் இடத்துல போட்டுட்டு நம்ம பொரிச்சு எல்லா மீனும் ஒன்றா எடுத்து வச்சிடணும், ஓகேங்களா. எல்லா மீனும் பொரிச்சாச்சு. பொரிச்சு எல்லாத்தையும் எண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அடுத்து நறுக்கி போட்ட வெங்காயத்தை நல்லா பொடிச்சா நறுக்கிங்க. நல்லா உங்களால் முடிகிற அளவுக்கு எவ்வளோ நைஸாக இருக்கலாம் நறுக்கிங்க. நறுக்கிக்கிட்டு இந்த மாதிரி மீன் மேலே தூவி விட்டுட்டு நல்லா தூவி விட்டு மீனையும் வெங்காயத்தை ஒன்றா சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும், ஓகேங்களா.
பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். ஒரு வழியாக எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி வெங்காயம் மீன் எடுத்து வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா தட்டில் வச்சுட்டு நல்லா அருமையாக சாப்பிட வைக்கிங்களா. பாருங்கள் நான் சாப்பிட்டு காட்டுறேன். குழம்பு அருமையாக இருக்குது. மீன் அப்படியே எடுத்து ஒரு வாயில் மறக்காமல் நமஸ்காரம். டேஸ்ட்டாக மீன். நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய், டாடா, see you.